பிக் பாஸ் சீசன் 8 டே 1ல் என்ன நடந்துச்சு, டே 2ல் இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே குரூப்பாக உட்காந்து 24 ஹவர்ஸில் உங்களை ஏன் நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. தர்ஷா குப்தா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மாதத்துக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அந்த ஒரு மாதம் ட்ரெஸ்ஸையும் நான் போட்டு பார்த்துட்டு ரேம்ப் வாக் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஜெஃப்ரி கிட்ட கேட்டாங்க. ஜெஃப்ரி வந்து பாட்டு பாடிட்டே நான் இந்த மாதிரி பாட்டு பாடிட்டே என்டர்டெயின் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். முத்துக்குமரன் கிட்ட கேட்டாங்க. அவர் என்ன சொன்னார்னா, நான் இப்போ வெளியே போயிட்டேன்னா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க, அவங்க சந்தோஷம் கெடுக்கிறதுக்காகவே நான் வந்து உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ரஞ்சித் கிட்ட கேட்டாங்க. ரஞ்சித் என்ன சொன்னார்னா, உங்கள் கூட வந்து அக்கா தம்பியா அண்ணன் தங்கச்சியா நான் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னார். சத்யா கிட்ட கேட்டாங்க. சத்யா வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. என்ன சொன்னார்னா, பிக் பாஸ்ல இருந்து சம்பாரிச்சு 106 நாள் இங்க இருந்து அந்த கப்பை வந்து என் பையன் கிட்ட காட்டணும், அதனால நான் இங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. தீபக் என்ன சொன்னாருன்னா, நான் வந்து ஒரு 25 இயர்ஸ் என்டர்டெயின் பண்ணியிருக்கேன், அது வந்து நான் 24 ஹவர்ஸில் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், நான் இங்கே இருந்து என்கேஜிங்காகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் கொண்டு போகிறதுக்காக நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொன்னார். சாச்சனா கிட்ட கேட்டாங்க. சாச்சனா என்ன சொன்னாங்கன்னா, பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் வந்து நாங்கள் 4 பேர் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுத்தோம், பாய்ஸ் நோ நாமினேஷனால கேர்ள்ஸ் ஒருத்தவங்க எலிமினேட் ஆவாங்க, அந்த ஒன்றா நான் இருந்துக்கிறேன், 24 ஹவர்ஸ் நாமினேஷனில் நான் நாமினேட் ஆகிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. தீபக் வந்து கிவ் அப்லாம் பண்ணாதீங்க, என்ன நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து வேற ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, வீட்டில் வந்து எனக்கு வந்து ஷேர்டு காட்டாக தான் இருக்குது, இங்கே வந்து சிங்கிள் காட்டாக இருக்குது, அதனால் நான் வந்து இங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸில் பிக் பாஸ் வந்து ரூல்ஸ் போட சொன்னாங்க. பாய்ஸ் வந்து ஒரு ரூல்ஸும் கேர்ள்ஸ் வந்து ஒரு ரூல்ஸும் போட சொன்னாங்க. பாய்ஸ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனும் ஸ்டோர் ரூமும் இருக்குது, கேர்ள்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா கன்ஃபெஷன் ரூம் இருக்குது, லிவிங் ரூம் இருக்குது. பாய்ஸ் வந்து என்ன ரூல்ஸ் போட்டாங்கன்னா, ஸ்டோர் ரூமில் வந்து 2 பாய்ஸ் இன்சார்ஜ் போடுவோம். ஸ்டோர் ரூமில் உங்களுக்கு எதனா எடுக்கணும்னா பாய்ஸ் சொல்கிற டாஸ்க் பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட் டீ காஃபி வேணும்னா கேர்ள்ஸ் டீம்லேருந்து நாங்கள் சொல்கிறவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் 3மே குக் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து டீ காஃபி பிரேக்ஃபாஸ்ட்டு. கேர்ள்ஸ் டீம்லேருந்து நாங்கள் சொல்கிறவங்க வந்து வெசல் வாஷிங் பண்ணாதான் லஞ்ச் அவங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொன்னார். டின்னர் அவங்களுக்கு வேணும்னா பாய்ஸ் ரூமை வந்து க்ளீன் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து டின்னர் தருவோம் அப்படின்னு சொன்னாரு. இதுதான் பாய்ஸ் வந்து கேர்ள்ஸுக்கு போட்ட ரூல்ஸு. கேர்ள்ஸ் பாய்ஸுக்கு என்ன ரூல்ஸ் போட்டாங்கன்னா, ஒருவேளை அவங்க வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு வந்தாங்கன்னா வந்துட்டு போகும்போது அவங்க வந்து போகணும்னா அவங்க போட்ட நோ நாமினேஷன் ரூலை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒருவேளை அவங்க லிவிங் ரூமுக்கு வந்தாங்கன்னா அந்த ஒரு வாரத்துக்கு கேர்ள்ஸுக்கு ஃபுட் எல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் வரணும். ஒருவேளை அவங்க வந்து ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணாங்கன்னா நாங்கள் சொல்கிற பனிஷ்மெண்ட்டை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 ஹவர்ஸ் நாமினேஷன் நடந்துச்சு. அந்த 24 ஹவர்ஸ் நாமினேஷன்லேயே நிறைய நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, ஆர்னவை கூப்பிட்டாங்க. ஆர்னவ் என்ன பண்ணாருன்னா, அன்ஷிதாவை நாமினேட் பண்ணாரு. அவர் சொன்ன ரீசனும் வேலிடா இல்லை. என்ன சொன்னார்னா, வெளியே வந்து அன்ஷிதாவுக்கு நிறைய ப்ராஜெக்ட் இருக்கான், வெளியே போயிட்டு அவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணட்டும் அப்படின்ட்டு நான் வந்து அன்ஷிதாவை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். பிக் பாஸ் உடனே என்ன சொன்னார்னா, கரெக்டான ரீசன் சொல்லுங்கள், இந்த ரீசன் நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னார். எல்லாருமே ஆக்டிவாக இருக்காங்க, ஆனால் அன்ஷிதா மட்டும் யார்கிட்டையும் மிங்கிள் ஆகாமல் டீஆக்டிவேட்டாக இருக்காங்க, அதனால் நான் வந்து அன்ஷிதாவை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். சௌந்தர்யா வந்தாங்க. சௌந்தர்யா என்ன பண்ணாங்கன்னா, ஆர்னவை நாமினேட் பண்ணாங்க. அவங்க என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, ஆர்னவ் வந்து அன்ஷிதாவை நாமினேட் பண்ணுறதுல ஏதோ கேம் பிளான் இருக்குது, ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதனால் நான் வந்து ஆர்னவை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அருண் வந்தார். அவர் வந்து ரவீந்தரை நாமினேட் பண்ணார். அந்த ரீசன் சொல்கிறதுக்கே அவர் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட 3 வாட்டி வந்து பிக் பாஸ் வந்து ரீசன் வந்து வேலிடா இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு ரீசனை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி சொன்னார் அருண். 24 ஹவர்ஸ் எலிமினேஷனில் சாஜனா வந்து எலிமினேட் ஆனாங்க. கிட்டத்தட்ட 6 பேர் வந்து நாமினேட் பண்ணாங்க. 24 ஹவர்ஸில் உங்களை ஏன் நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து என்னை நாமினேட் பண்ணுங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் 6 பேர் வந்து சாஜனாவை நாமினேட் பண்ணி எலிமினேட் பண்ணியிருக்காங்க. யார் அந்த 6 பேர்னா, ஜெஃப்ரி, ரவீந்தர், தீபக், அன்ஷிதா, ஜாக்லின், ரஞ்சித், இவங்க 6 பேருமே சாஜனாவை நாமினேட் பண்ணாங்க. சாஜனா வந்து 24 ஹவர்ஸ் எலிமினேஷனில் எலிமினேட் ஆனாங்க. தலைவியா டாஸ்கில் தர்ஷிகா ஜெயிச்சு பிக் பாஸோடைய ஃபர்ஸ்ட் வீக் கேப்டன் ஆயிருக்காங்க தர்ஷிகா. அதுக்கப்புறமா இந்த வீக் நாமினேஷன் நடந்துச்சு. அந்த நாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன், ரவீந்தர், ஜாக்லின், அருண், சௌந்தர்யா, ரஞ்சித், இவங்க 6 பேருமே நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க. ஃபேட்மேனுக்கு வந்து அடிபட்டிருக்கு. பாய்ஸ் டீம் வந்து அவர் வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. டே 2ல என்ன இருந்துச்சுன்னா, கருப்பாயி மார்னிங் சாங்கோட ஸ்டார்ட் பண்ணாங்க. பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் டீம்லேருந்து ஒருத்தர் வந்து கேர்ள்ஸ் டீமுக்கு போய் விளாடணும்,
கேர்ள்ஸ் டீம்ல இருந்து ஒருத்தர் பாய்ஸ் டீம்ல போய் விளையாடணும் அப்படின்னு சொன்னாரு. கேர்ள்ஸ் டீமும் பாய்ஸ் டீமும் டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க அந்த ஒரு ஆள் யாரு அப்படின்ட்டு சொன்னாரு. பாய்ஸ் டீம் வந்து எந்த டிராமாவும் இல்லாம எந்த சண்டையும் இல்லாம ஸ்மூத்தா டிஸ்கஸ் பண்ணி சொன்னாங்க. முத்துக்குமரன் அவர் வந்து கேர்ள்ஸ் டீம் காமினாங்க. கேர்ள்ஸ் டீம் டிஸ்கஸ் பண்றதுக்குள்ள அழுது டிராமா பண்ணி எல்லாமே பண்ணி மிங்கிள் ஆகாம பவித்ரா ஜனனிய பாய்ஸ் டீமுக்கு அனுப்புனாங்க. பவித்ராவும் ஜாக்லினும் சண்டை போட்டாங்க. இது தேவையில்லாத சண்டை தான். ஜாக்லின் தான் முதல்ல ஆரம்பிச்சு வச்சாங்க. பவித்ராவும் ஜாக்லினும் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாக்லினுக்கு என்னன்னா அவங்க சொல்றதுதான் டீம்ல நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கேப்டன் தர்சிகா வந்து பவித்ரா போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது கூட அவங்க எந்த ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. வந்து 2 நாளா அவங்க வந்து அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரோமோக்காக நிறைய விஷயம் பண்றாங்க. இது வரைக்கும் 6 ப்ரோமோ வந்திருக்கு. அந்த 6 ப்ரோமோல 3 ப்ரோமோ ஜாக்லின் தான் இருக்காங்க. டே 2ல இது வரைக்கும் இதான் நடந்திருக்கு. இதுக்கப்புறமா வந்து க்ரோசரி டாஸ்க்லாம் இருக்கு. அதுல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய அப்டேட்டுக்கு நம்ம இன்ஃபோபேட்டி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க.